நம்மளோட அன்றாட கவலைகள், வேலை பளு, மன அழுத்தம் இது எல்லாத்துக்கும் நடுவுல ராத்திரி நிம்மதியா தூங்குறதுங்கிறதே ஒரு பெரிய வரமா இருக்கு. அந்த நிம்மதியான தூக்கத்துக்காக நாம என்னென்னவோ வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில ஒருபோதும் விடாத ஒரு ரகசிய இரவு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அது வெறும் ஒரு சாதாரண செயல் கிடையாது. அது அல்லாஹ்வின் பாதுகாப்பை முழுசா பெறுவதற்கான ஒரு திறவுகோல், நன்மைகளை அள்ளிக் குவிக்கிற ஒரு வழி, எல்லாம் வல்லல்லாஹ் கூட நம்ம உறவை இன்னும் நெருக்கமாக்குற ஒரு பாலம். நம்ம எல்லாரும் தூங்கப் போறதுக்கு முன்னாடி சில துஆக்கள் ஓதுவோம், சில சூறாக்களை ஓதுவோம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான அந்த ஒரு செயலை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ராத்திரி கூட தவறவிட்டதில்லை. அது என்ன செயல்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த காரணம் என்ன? ஏன் அதை அவ்வளவு உறுதியா கடைபிடிச்சாங்க? வாங்க இந்த வீடியோல அந்த முக்கியமான இரவு வணக்கத்தை பத்தியும் அதோட சேர்த்து நாம கடைபிடிக்க வேண்டிய மற்ற சுன்னத்துகளையும் விரிவா பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒருபோதும் தவறவிடாத அந்த ஒரு விஷயம் வித்ருத் தொழுகை. வித்ருங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம். இந்த தொழுகை ஒற்றைப்படை எண்ணிக்கையில, அதாவது 1, 3, 5ன்னு ரகத்களைக் கொண்டிருக்கும். இது இஷா தொழுகைக்குப் பிறகு ஃபஜ்ரு நேரம் வர்றதுக்குள்ள தொழ வேண்டிய ஒரு தனித்துவமான மிக மிக முக்கியமான தொழுகை. இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸ்ல தெளிவா விளக்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தொழுகையை கூடுதலாக வழங்கியுள்ளான், அதுதான் வித்ரு. எனவே அதை இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ரு உதயமாவதற்கும் இடையில் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். சரி, ஏன் இந்த வித்ருத் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இதனால நமக்கு கிடைக்கிற ஆன்மீக பலன்கள் என்ன? முதலாவதா, வித்ருத் தொழுகைங்கிறது அன்னைக்கு நாம செஞ்ச எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு முத்திரை வச்சு முடிக்கிற மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் இரவின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். ஒரு நாளை அல்லாஹ் முன்னாடி நின்னு நிறைவு செய்யும்போது, அது அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரு தொழுகைக்காக எழும்போது ஒரு புதுவிதமான ஆன்மீக உத்வேகத்தை கொடுக்கும். 2வதா, ராத்திரியோட கடைசி பகுதியில தொழப்படுற இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது.